ஓகே, இப்போது அந்த செக்ஷன் மாடல்ஸ் பேஸ் பண்ணி இல்லைன்னா பொதுவாக தியரம் சிம்பிள் பெண்டிங் யூஸ் பண்ணி ஒரு 2 டைப்ஸில் இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஃபஸ்ட்டு டைப் 1 என்னென்னா வந்து ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போது ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்களா, அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு ஃபார்முலா என்னென்னா M/Z. எம்னா வந்து பெண்டிங் மூமெண்ட், இசட்னா வந்து செக்ஷன் மாடுலஸ். ஓகேங்களா. இதே டைப் 2 என்னென்னா வந்து பெண்டிங் மூமெண்ட் கேட்கலாம். அந்த பெண்டிங் மூமெண்ட் என்ன சொல்லலாம்னா வந்து பெண்டிங் கெப்பாசிட்டி, அதாவது ஒன்று ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரக்சரோட பெண்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னா பெண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். பெண்டிங் கெப்பாசிட்டி ஆர் பெண்டிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னென்னா வந்து மேக்ஸிமம் பெண்டிங் தட் கேன் பி அப்ளைடு. மேக்ஸிமம் பெண்டிங் that can be applied. அப்போது M equal to stress into section modulus. இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து என்ன சொல்லுவோம், allowable or permissible stress. ஜெட்டுங்கிறது செக்ஷன் மாடுலஸ். ஓகேங்களா. இப்போ ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின், calculate the maximum bending moment that can be applied on a circular bar of 40 mm dia without exceeding stress 150 Newton per mm square. அப்போது அவங்க என்ன இருக்காங்கன்னா மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் சர்க்குலர் பார் டயா வந்து எவ்வளோ, 40 mm. என்னது 40 mm டயா. இதில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ அப்ளை பண்ணுறாங்க, 150 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அப்ளை பண்ணுறாங்க. மொமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது மொமெண்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. இப்போது எம்ஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு இஜெட் நமக்கு தெரியும். எம்னா வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் தட் கேன் பி அப்ளைட், சிக்மானா அலோவல் ஆர் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ், ஜெட்னா செக்ஷன் மாடுலஸ். அப்போது எம் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த மேலே வந்து மேக்ஸிமம் பெண்டிங் தட் கேன் பி அப்ளை சொன்னால, அதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது எவ்வளோ அப்ளை பண்ணால் எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம இன்னொரு வேறு விதத்தை சொல்லலாம். அப்போது எம் ஈக்குவல் டு எம்ஆர் சிக்மா ஜெட். இங்கே சிக்மா வந்து 150. செக்ஷன் மாடுலஸ் ஃபார் சர்க்குலர் செக்ஷனுக்கு என்னென்னா வந்து பை டி கியூப் பை 32. டயா வந்து 40 கியூப் பை 32. இதை சால்வ் பண்ணோம்னா 942.47 into 10⁻³ நியூட்டன் எம்எம்னு வரும். இது வந்து டைப் 2க்கான எக்ஸாம்பிள். அடுத்து இன்னொன்று டைப் 3ன்னு ஒன்று இருக்குது. டைப் 3 வந்து என்னென்னா வந்து டிசைன் ப்ராப்ளம். இப்போது நம்ம டைப் 1ல் ஸ்ட்ரெஸ்ஸு கேட்டாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ண ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம். டைப் 2ல் மொமெண்ட் கேட்டாங்கன்னா எப்படின்னு பார்த்தோம்.
இப்போ டைப் 3ல டிசைன் பண்ணோம்னா டிசைன் என்ன டிசைன் பண்ணுவோம்? மோஸ்ட்லி நம்ம டைமென்ஷன்ஸ் தான் டிசைன் பண்ணுவோம். அப்போது டைமென்ஷன்ஸில் ஒரு என்ன டேர்ம் இருக்குது? செக்ஷன் மாடல்ஸும் ஒரு டேர்ம் இருக்குது. அப்போது டிசைன் ப்ராப்ளம்னா ஜெட் ரெக்வயர் எவ்வளோ, அதாவது செக்ஷன் மாடல்ஸ் தேவைப்படுது அப்படின்னு வரும். M/σ. இது வந்து எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வந்து டு ஃபைண்ட் சைஸ் ஆஃப் பீம். சைஸ் ஆஃப் பீம்னா என்ன? B × D தானே. அப்போ ஜெட்டில் வந்து பியும் டியும் வரும்ல, அப்படி தான். சரிங்களா? அப்போது எப்படி ஃபார் கிவன் பெண்டிங் மொமெண்ட், அப்போ ஃபார் அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதெல்லாம் கிவனில் கொடுத்துருவாங்க. அலோவபிள் ஸ்ட்ரெஸ் என்னன்னு சொல்லலாம்? ஈல்டு ஸ்ட்ரெஸ் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இதான் வந்து அலோவபிள் ஸ்ட்ரெஸ். அதாவது Fi/FOS. ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின். A wooden log is used as a beam over a stream with a effective span of 3 meter, subjected to an UDL of 4 kilonewton per meter, including sulfide. The allowable bending stress in wood is assumed as 8 Newton per mm square. Find the diameter. ஓகேவா? ஃபைன் டயாமீட்டர். சரி, அதாவது கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஒரு 3 மீட்டர் ஸ்பேனில் வந்து ஸ்ட்ரீம் போகுது. அது மேலே வந்து நான் உட்டன் லாக் போடணும். அந்த உட்டன் லாகில் வந்து 4 km/m வந்து யூடியோலோட வந்து ஆட் ஆகுதுன்னு. அதோட அலோவபிள் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சொல்லணும்னா 8 Nm². அது என்ன பெண்டிங் ஸ்ட்ரெஸ்? பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னால் நம்ம படித்தது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் தான் படிச்சுக்கோம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னால் அப்படின்னு கேட்டோம்னா இது தியரம் ஆஃப் சிம்பிள் பெண்டிங் வருதா? ஸோ தியரம் ஆஃப் சிம்பிள் பெண்டிங் வரும்போது வந்து பெண்டிங், அந்த இடத்துல பெண்டிங் வருது. அப்போ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து என்ன சொல்லணும்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. இப்போது நம்ம என்ன ஃபஸ்ட்டு அஸ்யூம் பண்ணுறோம் என்னென்னு? ஃப்ரம் த above ப்ராப்ளம் assume that அந்த உட்டன் பீம்னு சொன்னாங்கல்ல, உட்டன் லாக், அதை வந்து நம்ம என்ன எப்படி வச்சுக்கலாம்னா வந்து சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்குன்னு வச்சுக்குவோம் as SSB கண்டிஷன். ஓகேங்களா? அப்போ எப்படி இருக்கும் சிம்பிளி சப்போர்ட்டட்னா? இப்படி இருக்கும். 4 km/m. இது வந்து 3 மீட்டர் ஸ்பேனு. ஓகேங்களா? ஓகே. இப்போது அவங்க லோடுக்கு விட்டாங்க, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு விட்டாங்க. நமக்கு வந்து என்ன ஜெட்டுக்கு ஃபார்ம்லாம் என்ன வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் பை அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வேணுமா? இது வந்து யூடிஎல் கண்டிஷன் சொல்லியாச்சு. அப்போது யூடிஎல் கண்டிஷன்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எங்கே அதிகமாக இருக்கும்?
ஸ்ட்ரெஸ் எங்கே அதிகமாக இருக்குங்கிறத விட வந்து மொமெண்ட் எங்கே அதிகமாக இருக்கும்? மொமெண்ட் வந்து சென்ட்ரல் தான் அதிகமாக இருக்கும். இங்கே தான் வந்து மொமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுவோம் நம்ம? யூடிஎல்னால் வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் 2 டிகிரி பேரபோலாவில் வரும். அது வேல்யூ என்ன வரும்? WL²/8ன்னு வருமா? அப்போது மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவல் டு WL²/8 4 × 3²/8 ஈக்குவல் டு 4.5 kN/m. இப்போது நமக்கு வந்து செக்ஷன் மாடுலஸ் வேணும், ஏன்னா அதில் தான் டயா வந்து வரும். அப்போது ஜெட் ரெக்வயர்ட் ஈக்குவல் டு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் டிவைடட் பை அலோவபிள் ஸ்ட்ரெஸ். இங்கே அலோவபிள் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ? நீ அதிகபட்சம் 8 Nm² போய்க்குப்பா அப்படிங்கிறாங்க. அப்போது 4.5 kN/m இருக்கிறத நம்ம எம்எம்மில் மாற்றிக்கிறோம், இன்ட்டு 10⁶ போடுறோம். கிலோமீட்டர் நியூட்டனா மட்டும் 10⁻3, மீட்டர் வந்து எம்எம்மாக மாற்றுறதுக்கு வந்து இன்னும் 10⁻3. ஸோ ரெண்டையும் சம் பண்ணோம்னா 10⁻6 வரும். அடுத்து அலோவபிள் ஸ்ட்ரெஸ் வந்து 8 × 10⁻². இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 562.5 × 10⁻3 செக்ஷன் மாடுலஸ் யூனிட்னா mm³. ஓகேங்களா? ஓகே, இப்போது ஜெட்டு நம்மளுக்கு வேல்யூ வந்துருச்சு. இப்போது கொடுத்துருக்கிறது உட்டன் லாக் வந்து மோஸ்ட்லி வந்து சர்க்குலர் செக்ஷன் தான் இருக்கும். ஃபார் சர்க்குலர் செக்ஷன் Z ஈக்குவல் டு πd³/32. இப்போ அந்த 5d³ ஜெட் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன வேல்யூ கிடச்சிருக்கு நமக்கு? 562.5 × 10⁻3 mm³ கிடச்சிருக்கு. இப்போது நமக்கு இதில் வந்து டி தான், டயா தான் வேணும். (562.5 × 10⁻3 × 32 divided by 5. இந்த d³ வந்து நம்ம அங்கே கொண்டு போயிடலாம். சால்வ் பண்ணோன்னா 178 mm வரும். அப்போது நம்ம வந்து 178 வரல, நம்ம ரஃபாக வந்து அப்ராக்சிமேட்டாக 178 mm கீழே கொடுக்கக்கூடாது, நம்ம அதிகமாக தான் கொடுக்கணும். ஸோ அதிகமாக கொடுத்தா நல்லது. அப்போது ப்ரொவைட் த பீம் ஃபார் ரவுண்டாக சொல்லணும்னா 200 mm டயாமீட்டருக்கு பீமை வந்து கொடுத்துருங்க, அதாவது உட்டன் லாக் வந்து ப்ரொவைட் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். ஓகேங்களா? ஓகே, அப்போது ஒரு கொஸ்டின் வரும். என்ன கொஸ்டின் வரும்? பெண்டிங் strength of a beam is directly proportional to area of cross sectionா, இல்லை செக்ஷன் மாடுலஸா, இல்லை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவா, நன் ஆஃப் தி அபோவா? பெண்டிங் strength of a beam is directly proportional to செக்ஷன் மாடுலஸ். செக்ஷன் மாடுலஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பெண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். செக்ஷன் மாடுலஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா பெண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? பெண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து எப்போ அதிகமாக இருக்கும்னா செக்ஷன் மாடுலஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பெண்டிங் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். இப்போது எடுத்துக்காட்டாக எப்படி சொல்லலாம்? ஒரு சேம் ஏரியா உள்ள ஒரு செக்ஷன் டிஃப்ரெண்ட் பெண்டிங் ஸ்ட்ரென்த் இருக்கான்னா
அந்த சேம் ஏரியான்னு சொல்லும் போது வந்து மோஸ்ட்லி வந்து சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் வந்துடும். ஒரே ஷேப்னு வச்சுங்க அசியூம் பண்ணோம்னா. டிஃப்ரெண்ட் பெண்டிங் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதாவது A1 ஈக்குவல் டு A2 இருந்தாலும் Z1 வந்து Z2 அதிகமாக இருந்துச்சுன்னா எது ஸ்ட்ராங்கர்னு கேட்டாங்கன்னா Z1 தான் ஸ்ட்ராங்கர்னு சொல்லணும். ஏன்னா வந்து இதான் வந்து Z1 தான் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ செக்ஷன் மாடல்ஸ் தான் அதிகமாக இருக்கும், அதுதான் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஓகேங்களா? இப்போது சே ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு 150 Nm/mm². இது கம்ப்ரெஷன், இது டென்ஷன். 200 mm. இது 100 mm. இது ஏரியா என்ன வரும்? 200 × 100 போட்டோம்னா 2 × 10⁴ mm². இது ஜெட் போட்டோம்னா செக்ஷன் மாடல்ஸு BD²/6 ரெக்டாங்கிளுக்கு பிரெத் வந்து எவ்வளோ? 200. டெப்த் எவ்வளோ? 100. 100² = 6. இதை சால்வ் பண்ணோம்னா 1/3 × 10⁶. செக்ஷன் மாடல்ஸ் யூனிட் என்னென்னா mm³. ஓகே, இப்போது நம்ம இது மொமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். MC = σ/z ஆர் σ/σ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணுதோ அதை எழுதிருங்க. இப்போ σ/zன்னு தோணிச்சுன்னா இது கரெக்டானு தெரில. அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இது யூனிட் என்ன? Nm/mm². ஜெட்டுக்கு mm³. அப்போது இது சால்வ் பண்ணால் Nm/mm5ன்னு வரும். அப்போது மொமெண்ட்டுக்கு இதான் யூனிட்டு, இந்த யூனிட் இல்லை. அப்போது σ/z அவுட் பார்க்குறோம். இது Nm/mm², இது mm³. அப்போ இது சால்வ் பண்ணோம்னா Nm வருது. அப்போது மொமெண்ட்டுக்கு என்ன வரும்? ஃபோர்ஸ் இன் டிஸ்டன்ஸா, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸா, அப்போது Nm. ஓகே, வந்துடுச்சு. அப்போது MC = σ/z அப்படின்னு நம்ம எழுதிடலாம். அப்போது சிக்மா வந்து கிவன் என்னது? 150 Nm/mm². ஜெட் வந்து நம்ம என்ன வருது? 1/3 × 10⁶. இதை சால்வ் பண்ணோம்னா 50 × 10⁶ Nm. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம செகண்ட். இங்கே வித் வந்து 100 mm, டெப்த் வந்து 200 mm. இதுக்கு ஏரியா என்ன? 2 × 10⁴ mm². ஜெட் என்ன? PD²/6. இப்போது இந்த மேலே இருக்கிற வந்து நம்ம Z1 எடுத்துக்கலாம், மொமெண்ட் வந்து M1 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஏரியா வந்து A1 எடுத்துக்கிறேன், இந்த ஏரியா வந்து A2 எடுத்துக்கிறேன், இது Z2 எடுத்துக்கிறேன். அப்போது Z2 வந்து எவ்வளோ? இது BD²/6 வருமா? ஒரு நிமிஷம். அப்போது பிரெத் என்ன வருது? பிரெத் வந்து 100, டெப்த் வந்து எவ்வளோ? 200. 6.
இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 2/3 × 10⁶ mm3. மொமெண்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு செக்ஷன் மாடுலஸ் 150 × 2/3 = 100 × 10⁶ நியூட்டன் mm. இப்போது நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஏரியா வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் சேம் ஏரியா, செகண்ட் பார்த்ததுக்கும் ஏரியா சேம். அதே மாதிரி இப்போ நான் தேர்டு வந்து ஒரு ஐ செக்ஷன் ட்ரா பண்ண போகிறேன். அந்த ஐ செக்ஷனுக்கு நான் ஏரியா வந்து சேமாக வர மாதிரி நான் எடுக்க போகிறேன். இது வந்து 240 mm, எல்லாமே எம்எம்மில் தான். இந்த வெப்பு வந்து 20 mm, ஹைட் வந்து 200 mm, திரும்பி இங்கே ஒரு 40 mm, இதோட வித்து 200 mm. இப்போ இது 1, இது 2, இது 3. 1ஓட ஏரியா என்ன? 8000. 2ஓடு எல்லா ஏரியாவும் சம் பண்ணிடலாமா? 1ஓடது 8000, 2ஓடது 20 × 200 4000, again ஒரு 8000. அப்போது ஏரியா என்ன வருது? 2 × 10⁴ mm² வருதா? ஓகே. இப்போது இதுக்கு செக்ஷன் மாடுலஸ் என்னென்னா வந்து, இப்போது இப்படி இருக்கிற செக்ஷனை நான் என்ன பண்ணுறேன், இந்த 20 mm இருக்குல்ல, இது வெப்போட வித்து, அதான் 10 mm 10 mm பிரிச்சிடுறேன். ஆனால் ஹைட்டை வந்து நான் சேமாக தான் வச்சுக்கிறேன். இது என்னது? 10 mm. ஓகேங்களா? இப்போது நான் 2 10 mm பிரித்து 20 mm மாற்றிட்டேன். அடுத்து அந்த 200 mm வந்து அப்படியே இருக்கட்டும். கீழே 200 mm. அப்போது இது ஓவரால் டெப்த் வந்து எவ்வளோ மாதிரி வரும்? 280 mm. இது வந்து ஓவரால் வித் வந்து ஓவரால் தி ரிமைன்ஸ் சேம் 200 mm. இது இன்னர் வித் வந்து எவ்வளோ? 180. இன்னர் டெப்த் வந்து எவ்வளோ இருக்கும்? 200. இப்போது நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம்.
இந்த ஏரியாவுக்கு நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், மொமெண்ட் வந்து கண்டுபிடிக்கணுமா. மொமெண்ட் கண்டுபிடிக்கணும் செக்ஷன் மாடல்ஸ் வேணுமா. இது பார்க்க எப்படி இருக்குது, ஹாலோ ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா. அப்போ ஹாலோ ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன, கேபிட்டல் B இன்ட்டு கேபிட்டல் D கியூப் மைனஸ் ஸ்மால் b இன்ட்டு ஸ்மால் b D கியூப் டிவைடட் பை 6 கேபிட்டல் D. ஓகேங்களா. அப்போது கேபிட்டல் B எவ்வளோ 200, கேபிட்டல் D 280 கியூப் மைனஸ் 180 இன்ட்டு ஸ்மால் d எவ்வளோ, ஸ்மால் d வந்து 200 கியூப் இன்ட்டு 6 இன்ட்டு கேபிட்டல் D எவ்வளோ 280. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 1.75 இன்ட்டு 10⁶ mm³ வரும். மொமெண்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு செக்ஷன் மாடல்ஸ், ஸ்ட்ரெஸ் வந்து 150 கிவன், செக்ஷன் மாடல்ஸ் வந்து 1.575 இன்ட்டு 10⁶. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 262.5 இன்ட்டு 10⁶ நியூட்டன் mm. அப்போது நம்ம இதுலேருந்து என்ன அப்சர்வ் பண்ணுறோம்னா, A1 A2 ஈக்குவல் டு A3. இது நம்ம Z3ன்னு வச்சுக்கலாம். இங்கே ஏரியாவை காணும், இது வந்து A3ன்னு வச்சுக்கலாம், இது வந்து M3ன்னு வச்சுக்கலாம். எல்லாத்துலேயுமே ஏரியா சேமு. ஆனால் Z1ல் செக்ஷன் மாடலஸ் கம்மி, எதை விட Z2 விட. அடுத்து தேர்டு செக்ஷன் கம்பேர் பண்ணும்போது 2 ரொம்ப கம்மி. அப்போ இருக்கிறது Z3ல் தான் அதிகமாக இருக்குது. அப்போ Z3ல் தான் அதிகமாக இருக்குன்னா அங்கே தான் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும். அப்போது அதை பார்த்தோம்னாலும் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 1 கம்பேர் பண்ணும்போது மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 2 கம்பேர் பண்ணும்போது மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 3ல் தான் வந்து அதிகமாக இருக்குது. எம்ஆர்னால் வந்து பெண்டிங் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம், இல்லைன்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்போது ஹாலோ செக்ஷன் அல்லது ஐ செக்ஷன் தான் வந்து ஸ்ட்ராங்கர். எப்படி ஸ்ட்ராங்கர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒய்மேக்ஸ் வந்து ரெண்டுக்குமே சேம் தான். இப்போது நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து ஒய்மேக்ஸ் பார்த்தாலும், அதாவது மொத்த ஹைட் 280, இந்த ஹாலோவுக்கு 280, ஸோ ஒய்மேக்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அப்போது ஹாலோ செக்ஷன் ஆர் ஐ செக்ஷன் தான் ஸ்ட்ராங். இப்போ Z3 பார்த்தா 1.75, Z2 பார்த்தோம்னா வந்து இது எவ்வளோ வரும், 0.67 × 10⁶. அது எவ்வளோ 1.75, இது 0.67, இது வந்து 0.33. ஓகேங்களா. ஓகே, ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.